ஏ சக்கரை கட்டி சந்தன பெட்டி கட்டிக்கோ 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 கட்டணுங்க மத்தனமா சக்கரை கட்டி சந்தன கட்டி அடி சித்திர குட்டி வந்தது சொத்து இது போடு அசைந்தாடு மடி போடு அழகாக மணி தேரே உனக்காக புடம்போ இதனோடு இத சேர்ந்து இதமான பசுமொண்ணு உனக்காக கூடம் போடவா தொடலாமா நகக்காயம் படலாமா இலக்கான திரும்பேமா இதனோடு இத சேர்ந்து இதமான பசுமொண்ணு உனக்காக கூடம் போடவா காலம் வரும்போது காலம் எதற்கு மெல்ல பறிப்பேன் கட்டிக்கோ ஒட்டிக்கோ கட்டிக்கோ கட்டிக்கோ கிட்டவா கட்டழகா ஏ சக்கரை கட்டி சந்தன பெட்டி அடி சித்திர குட்டி வந்தது சுத்தி எப்பொழுதும் மசக்கு உன்னுடைய நினைப்பு அடி என்ன செஞ்சாலும் அடங்கும் உன்னுடைய தவிப்பு கொஞ்சமா நஞ்சமா ஏ கொஞ்சம் தான் பஞ்சமா அம்மம்மா என்ன சொல்லு நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா அதுதான் உண்மையின் சாட்சியம்மா நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா தெய்வத்தின் காட்சியம்மா நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றம் அன்றி வேற யாரம்மா
போது நீங்கள் பேசுங்கள். மனதுக்கு மனது கொஞ்சம் தூது செல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு. ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் காட்சியம்மா. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சமில்லை. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சமில்லை. அவன் நன்றி நமக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனமா மயங்குகிறேன். தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே. தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே. தவறியும் வான மண்ணில் விழுவதில்லையே. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு. ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா. அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மையின் காட்சியம்மா. பரந்தாமன் அருள் வேண்டி பாடிடுவேன். பள்ளிவட்டம் பரந்தாமன் அருள் வேண்டி பாடிடுவேன். பரந்தாமன் அருள் வேண்டி பாடிடுவேன். பணிவுடன் பரந்தாமன் அருள் வேண்டி பாடிடுவேன். பாவையின் சோதையின் பாதகனாகவே பாவலன் வச்சிடும் காவலனாகவே. பாவலன் போற்றும் பாவலனாக பார்வன் போற்றும் பாதவனாக. பாவையின் சோதையின் பாலகனாகவே பாவையின் சோதையின் பாலகனாக பாவலன் வச்சிடும் காவலனாகவே. பரந்தாமன் அருள் வேண்டி பாடிடுவேன். பள்ளிவட்டம் பரந்தாமன் அருள் வேண்டி பாடிடுவேன். திரிபுரம் தனகரித்த தில்லையம்பலன் நாதனி தேவி உமை பார்வதி உன் தங்கையல்லவா. திரிபுரமனை எரித்த தில்லையம்பல நாதனின் திரிபுமில் உழைத்து உனை பழிந்து நானும். திரிபுரம் தனகரித்த தில்லையம்பலன் நாதனி தேவி உமை பார்வதி உன் தங்கையல்லவா.
ஹலோ ஹலோ. இங்கு கட்டபொம்மன் அடிக்கும் நாளூரை சேர்ந்த அன்பு தம்பி ராஜேந்திரன் அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பாக ராஜேந்திரன் அவர்களுக்கு விழா குழு சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் மலர் மாலை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறார். எங்கள் மாலை அணிவித்து பெருமைப்படுத்திய இந்த கிராமத்தில் எங்கள் கலைக்கும் சார்பிலே நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம். கட்டப்பம்மன் படைக்கிட்டு 9 கப்பல 18 தொட்டியலாம் தொட்டும் கார்க்க வந்த குலமகளை சக்கதேவி தாய் நீதான் காக்க வேண்டும். உங்களை படகால் தாயை படை வருகின்றோம். அவர்கள் காத்து புரியும் தாயை படை வருகின்றேன். நீதான் காக்க வேண்டும். பாதம் தாயே தாயே தாயே
மன்னிக்க வேண்டும் சிவன் மகனே. எனக்கு நல்ல குரலோசை மங்கிடா எனக்கு நாவு நல்லதடுமாறாமல் நாவு எனக்கு தடுமாறாமல் நாவு எனக்கு நல்ல தடுமாறாமல் நல்ல குரலோசை மங்கிடாமல் முன்னோடு தெய்வமே வாங்க 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 வண்டிகளை
இங்கு கம்பளமாக நடிக்கும் அண்ணன் பூக்கார கருப்பியா அண்ணர் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மலர் மாலை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறார்கள். எனக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொருத்திய விழா கம்பியாருக்கும் விழா தலைவர்களுக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாக நன்றி கடந்த வணக்கம். பேரன்பு கொண்ட பெரியவர்களே, தாயுள்ளம் படைத்த தர்ம தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, நாடக கலா ரசிகர்களே, இங்கே கூடியிருக்கும் சிறிய பெரியவர் யாவர்களுக்கும் விழா கமிட்டியாருக்கும் விழா தலைவர்களுக்கும் இந்த நாடகத்தை வெளிவரை கண்ணும் கருத்துமாக காவல் புரிய வந்திருக்கும் காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் என்னோடு பங்கேற்று நடிக்க வந்திருக்கும் நடிகர் உள்ளத்தின் சார்பாகவும் மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் சென்றிருக்கும் எனது ஆசான் குருவாகிய வடமாய்த்துறை சேர்ந்த சமயத்துறை வாத்தியார் அவர்களுக்கும் இந்த நாடக அமைப்பாளர் எனது அருமை அப்பா பல பல மாணவர்களை உருவாக்கி பல வாத்தியங்களை உருவாக்கி கொடுத்த நமது சந்திர வாத்தியார் அவர்களுக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் கதையை தொடங்குகின்றேன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். கம்பத்தையும் பூஜை விட்டாங்க பூஜை சங்கத்தில் இருக்கட்டும் ஒரு அடி கம்பு ஒடிச்சு விட்டாங்க. தெரியும் எனக்கு தெரியும். நம்ம கம்பை ஒடிக்கல நம்ம கம்பு மேலே இல்லை, நம்ம கம்பு மேலே அவங்களுக்கு ஒரு ஆசை. இதே ஒடிச்சிருப்பேன். பழைய கம்பா இருந்தாலும் தடை பார்க்க இதே ஒடிச்சிருப்பேன். 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படைத்தலைவர் வீரர்களும் இந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையிலே கட்டவு மராஜா ஓமத்துறை மராஜாவுக்கு அடிமணிந்து அப்படி வேலை பார்த்து கொண்டு வருகின்றோம். அப்படி வேலை பார்த்து கொண்டு வருகிற நேரத்திலே முள்ளுப்பட்டி முத்தப்பு நாய்க்கர் 300 ரூபாய்க்கு படைத்தலைவர், நாலாவரம் நாகப்பு நாய்க்கர் 400 ரூபாய்க்கு படைத்தலைவர், குளத்தூர் சுப்பியா நாய்க்கர் கொள்கையிலே மிக வல்லவர், ஆத்தூர் அல்லா சாஹிபு அண்ணன் தம்பி 2 பேரும் 1000 பட்டாள வெட்டக்கூடிய வீரர்கள். இப்படி போன்ற வீரர்களை சேகரித்து இந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையிலே கட்டவு மராஜா ஓமத்துறை மராஜா இருவரும் வாழ்ந்து வருகிறார்கள். அப்படி வாழ்ந்து வருகிற நேரத்திலே எங்களுக்கு பல ஊர்களெலாம் மீட்டிங்கன்னு சொல்லி வெள்ளைக்காரர்கள் கடிதம் அனுப்புவது வழக்கம். நாங்கள் எல்லோரும் அங்கே சென்றிருப்போம். வெள்ளைக்காரர்கள் அங்கே வரமாட்டார்கள், எங்களை அலட்சியப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்புவார்கள். கடைசியாக ராமநாதபுரம் மீட்டிங்னு சொல்லி கடிதம் அனுப்பியிருந்தார்கள். அங்கு 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படைத்தலைவர் வீரர்களும் வர வேண்டும் சொல்லி அனுப்பியிருந்தார்கள். இருந்தாலும் எங்களுடைய மகாராஜா பார்த்தார், எல்லோரும் அங்கே சென்று விட்டால் நம்முடைய கோட்டையை வெள்ளக்காரன் கைப்பற்றி விடுவான் போல தெரிகிறது. கம்பள வீரர்களே, தாங்கள் எல்லோரும் காவல் புரிந்து கொண்டிருங்கள். பெரிய மகாராஜா சின்ன மகாராஜா திவன் தானாவில்லை மூவரும் அங்கே மீட்டிங்கை சென்று வருகிறோம் என்று அந்த ராமநாதபுரம் மீட்டிங்கை சென்றார்கள். அங்கே ராமநாதபுரத்தில் மீட்டிங் நடந்து கொண்டு இருக்கும்போது எங்களுடைய மகாராஜாவுக்கும் அந்த வெள்ளைக்காரனுக்கு வாக்குவாதங்கள் முற்றி அங்கே ஏராளமான கலகங்கள் ஏற்பட்டு விட்டதாம். கலகங்கள் ஏற்பட்டவுடனே அங்கே மூவரையும் சிறையில் அடைத்து விட்டார்கள். அங்கே தப்பிப்பதற்கு வழி இல்லாமல் இருக்கும்போது வல்ல நாட்டிலே பிறந்த பகதூர் பாலே தேவருக்கு இந்த செய்தி கேட்டு வெள்ளை குதிரை மேலே சவாரி செய்து போய் அந்த சிறை உடைத்து சின்ன பணமாக்கி விட்டு பெரிய மகாராஜா சின்ன மகாராஜா இருவரையும் சிறை மீட்டு கொண்டு வந்து விட்டார்கள். திவான் தானாதி பிள்ளையை அங்கே மறந்து விட்டு வந்தார்கள். மறந்து விட்ட தானாதி பிள்ளை 6 மாதம் கழித்து தப்பித்து வந்தார். தப்பித்து வந்த தானாதி பிள்ளை மன்னர்கள் நம்மளை விட்டு போய் விட்டார்கள், எப்படியாவது மன்னர்களை பழி வாங்க வேண்டும் என்று எண்ணி வந்த கணக்க பிள்ளை பார்த்தார் மன்னரை, கேட்டார் கேள்வி. மன்னர் அவர்களே, என் மகனுக்கு காதணி விழா வைத்திருக்கிறேன், பணம் பொருள் நெல் பண்டபாத்திரம் அனைத்து வேணும் என்று கேட்டார். திவான் தானாதி அவர்களே, தாங்கள் கேட்கும் பொருள் அனைத்தும் தருகிறேன், நெல் மட்டும் இல்லை என்றார்கள். கணக்கப்பிள்ளை ஏன் என்று கேட்டார். நமது வளர்ப்பு மகன் பகதூர் பாலைத்தேவனுக்கு கல்யாணமாகி 6 மாத காலம் கூட ஆகவில்லை. ஆகையினாலே நம்முடைய அரண்மனை நெல் பற்றாக்குறையாக இருக்கிறது. ஆரக்குளம், சாலிகுளம், கோரக்குளம், குண்டுகுளம் இந்த 4 குளமும் மழை இல்லாமல் பெருகவில்லை. நம்முடைய அரண்மனை நெல் விளையவில்லை. தாங்கள் எங்கேயாவது சென்று பணத்துக்காது வட்டிக்காது வாங்கி வாருங்கள் என்றார்கள். 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படத்தளவுகளும் பாளையங்கோட்டை கரிசக்கூட்டாரம் சென்றோம். அங்கே பாளையங்கோட்டை கரிசக்கூட்டாரம் சென்ற இடத்துல படைக்கு அஞ்சாத பாண்டியத்தேவன், வேங்கைக்கு சமான வேளாண்டி, கடைக்கு சமான கற்பனத்தேவர் இவர்கள் மூவரும் அங்கே வெள்ளக்காரனு கைக்குலியாக அங்கே காவல் புரிந்து கொண்டு இருந்தார்கள். அன்னவிடம் போய் நெல் கேட்டோம். மூவரும் கொடுக்க மறுத்தார்கள். மூவரும் அடித்து மூவரையும் கொலை செய்துவிட்டு அங்கே இருக்கப்பட்ட 136 பட்ட நெல்லையும் கொள்ளையடித்து வந்து விட்டோம். இப்போது நெல்லெல்லாம் ஓட்டப்பிடாரத்தில் ஐயா கணக்கப்பள்ளி வீட்டில் வைத்திருக்கிறோம்.
அரண்மனையில் வேலை பார்த்து கொண்டு இருக்கும்போது பெரிய மராசா அழைத்த குரல் கேட்டு ஓடோடி வந்தேன். வர்ற வழியில் கிளியட்டி நாயகரை சந்தித்துட்டு வந்தேன். அன்னவர் வருவதை எதிர்பார்த்து பிறகு மன்னரை சந்திப்போம். ஒரே கிடுகட்டி ஏன் மீரா சீக்கிரம் வந்து செப்பப்பா இல்லாட்டி மைக்கை பிடிச்சிக்கிட்டு சப்பப்பா. நாகரிக கம்பளங்கள் வந்தோம் ஐயா. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கம்பளங்கள் வந்தோம் ஐயா. இந்த நாட்டுக்கு நம்ம நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கம்பளங்கள் வந்தோம் ஐயா. முள்ளுப்பட்டி வந்தோம் ஐயா. முத்தார்பட்டி கம்பளங்கள் வந்தோம் ஐயா. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கம்பளங்கள் வந்தோம் ஐயா. வந்தோம் ஐயா. வந்தோம் ஐயா. வந்தோம் ஐயா. 1000 கம்பளம் 100 வருவார் 62 பறவைக்கு சொந்தமான பாளையங்கோழிக்கு சென்று ஆமா என்னவா நெல் வாங்க போனா நிஜமாதானா அப்படியா சரி சரி நெல் வாங்க போனா அதனுடைய விவரத்தை ரொம்ப உயரமான ஆளு ரொம்ப பெரிய ஆள் வந்திருப்பாரு அவர்கிட்ட இப்ப விசாரிக்கணும் ஒரே ஒரே முட்டாளா எங்க நக்கரி எங்க நக்கரையா வாயா உன்னால தாண்டா இவ்வளவு அம்மா நீ செஞ்ச வேலையில இப்ப நான் நொண்டிக்கிட்டு செஞ்சு கிழிச்சாங்க என்ன செஞ்சு நானு என்ன செஞ்சாங்க என்ன செஞ்சு என்ன செஞ்சு கிழிச்சி நானு கிழிச்சியா பேப்பலை பேப்பலை யாரு பேப்பலை ஏப்பலை ஏப்பலை நான் என்ன சொல்லிட்டு வந்தேன் என்ன நீ உள்ள என்ன பண்ணிக்கிருந்த என்ன பண்ணனே நான் என்ன சொல்லிட்டு வந்தேன் என்ன சொல்லிட்டு வந்தேன்னு சொல்லியா பெத்த மராசு அழைச்சிருக்காங்க ஆமா நான் அரண்மனைக்கு முன்னாடி போய்க்கிருக்கேன் சரி நீ சீக்கிரம் நக்கி வாடான்னு சொன்னல இன்னைக்கு வாடா நக்கி வாடல இன்னைக்கு வாடா அதத்தாப்பா நான் செப்புனேன் அதத்தான் நானும் செப்புறேன் நான் என்னத்த சொன்னேன் சரி நான் என்னத்த சொன்னியா தப்பா நான் என்ன சொன்னேன் என்ன சொன்னேன்னு அதுதாப்பா நானும் சொல்லிக்கிறேன் வாயில வசம்போசி தேக்க என்ன சொன்னேன் அழைச்சிருக்காங்க சரி அரண்மனைக்கு முன்னாடி போய்க்கிருக்கேன் சரி நீ பின்னாடி சீக்கிரம் வாடா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் ஆமா 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 இவ்வளவு நேரம் உள்ள என்ன பண்ணி நாய் என்னையா பண்ணி நாயின்னு என்னையா அப்படி பேசுறீங்க என்னையா மரியாதை இல்லாம பேசலாமையா இல்ல இவ்வளவு நேரம் என்ன பண்ணிக்கு இருந்த ஏகப்பட்ட வேலை இருக்கு என்ன வேலை இல்லாத வெட்டி போயலாம் நானு நான் சொன்ன வேலையை நீ செய்யலையே என்ன வேலை செய்யணும் என்ன வேலை செய்யல நான் மூணையும் புரியாதையும் முடிச்சியா ஏதோ மூணையும் அப்படி பிடிப்பீங்க கப்புன்னு எப்படி ஆமா என் புடிய பத்தி நம்ம பெட்டிக்காரு வாத்தியார்ட்ட கேட்டு பாருங்க நறுக்கு நறுக்குன்னு புடிதான் நம்ம புடி பூரா உடும்பு புடிதான் மூணி ஒண்ணா போட்டுக்கிட்டு புடிச்சுட்டு ஆட்டுனே ஆட்டுனே ஆமா ஆட்டுனே 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 மூணையும் புடிச்சு ஆட்டுனே 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 எதை புடிச்சு ஆட்டுனே இதுதானே பருத்தி கொட்டை தானே கொட்டையை நனைய வச்சுட்டு வந்தேன் சரி புண்ணாக்கு ஊற வச்சுட்டு வந்தேன் ஆமா ஆமா கொல்ல அவிச்சு வச்சுட்டு வந்தேன் இது மூணையும் ஒண்ணா போட்டு ஆட்டி ஆட்டுனே ஆட்டுனே 3 உருண்டை புடிச்சு வைடா புடிச்சு வச்சிருக்கேன் கொத்தமராசு அழைச்சிருக்காங்க வச்சிருக்கேன் என்னன்னு கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன் சரி 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 ஆட்டி புடிச்சியா புடிச்சிருக்கு ஆட்டுனியா ஆட்டுனே எதை புடிச்சிட்டு ஆட்டுனே இதுதான் குலவி கல்ல புடிச்சிட்டு அப்புறம் இதுல ஆயில் ஓட்டுக்கிட்டு எதுல ஓட்டுக்கிட்டு ஆட்டுவாங்க கல்ல புடிச்சு ஆட்டுனே ஆமா குலவியை புடிச்சு ஆட்டுனே உரல் என்ன செஞ்சிச்சு உரல் சும்மா தான் கிடந்துச்சு செவனேன்னு கிடந்துருக்கு செவனேன்னு கிடந்துச்சு நீயா புடிச்சிட்டு ஆட்டி நானா புடிச்சிட்டு ஆட்டுனே ஆட்டி இருக்க ஆமா ஆமா நல்லா புடிச்சியா ஆமா எத்தனை புடிச்ச கப்பு கப்புன்னு புடிப்பி அப்படி 3 உருண்டை புடிச்சிருக்கேன் உள்ள வச்சிருக்கேன் நீ ஒழுங்கா பிடிக்காதனால தான் நான் போய் பார்க்கும்போது ஒழுங்கா பிடிக்கல அப்படி பிடிச்சிருக்கேங்க பெத்தமராஜா உதஞ்சதுல தான் நான் நொண்டிக்கிட்டு வந்தேன் ஓ 1000 கம்பள 100 பருவர் 64 படத்தூர்ல எங்க போனா கரிசல் கொட்டாரத்துக்கு நெல் வாங்க போனா ஆமா யார் யார் போனா அத தாண்ட ஒண்ணே கேக்குறேன் அதத்தை நானும் கேக்குறேன் உங்ககிட்ட 1000 கம்பளம் 100 பரிவாரம் சரி 64 படத்தூர்ல நெல் வாங்க போனோம்ல எங்க போனா கரிசல் கொட்டாரத்துக்கு போனா யார் போனா இப்பதானே சொன்ன மறுபடியுமேயா ஐயாப்பா யார் போனா யார் 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படத்தலைவரும் போனா
எங்க போனோம்? கரிசல் கொட்டாரத்துக்கு போனோம். எதுக்கு போனா? உங்க ஆத்தா வயசுக்கு வந்திருக்கான் போனா வேலைங்காத ஆளு. எங்க ஆத்தா வயசுக்கு வந்தது உனக்கு என்னடா தெரியும்? அப்புறம் என்ன அவ வயசுக்கு வரலன்னா நான் எப்படி வந்திருப்பேன்? போனோம் ஐயா. நெல்லு வாங்க போனா நெல்லு வாங்க போய் நெல்லு வாங்க போன இடத்துல நெல்லு கேட்டான். யார் யார் இருந்தது? 3 பேர் இருந்தாங்க. யார் யார் சொல்லுங்க பார்க்கலாம். பாண்டியத்தேவன் கருப்பணத்தேவன் வேளாண்டி. சரி 3 பேர் இருந்தாங்க. நம்ம போய் நெல்லு கேட்டான். நம்ம எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், கேட்க மாட்டாங்க. 3 வயலும் காக்க மாட்டேங்கிட்டாங்க. கேட்க மாட்டேன். நெல்லுண்டு கேட்டா பல்ல உடப்பேன்னுங்கிறியான். கம்பளம்னு சொன்னா சம்பளம் இல்லைன்னுங்கிறியா. அப்ப வந்து நம்ம கம்பள வீரருக்குலாம் ஈரம் வந்துச்சு. ஆமா ஈரமா வீரமையா வீரம் வந்துச்சு. ஆளுக்கு ஒவ்வொரு அடி அடிச்சான். 3 வயலும் செஸ் போயா. ஆமா செத்து போய் 3 வயலு செத்துட்டாங்க. செஸ் போய். ஆமா இந்த விவரம் இல்லையா விவரமியா வாயில வசம்பு வச்சு தேய்க்க விவரம். ஆமா வசம்பு வச்சுக்கிட்டு தேய்டா நல்லா உரசு. இந்த விவரத்தை பத்தமராசா காப்பாக. சரி நீ பாதி செப்பு நான் பாதி செப்புறேன். சரி மிச்சத்தை சொல்லி கொடுத்தேன் சப்பட்டேன். குதிரை வந்துக்கு இருக்கு. கண்டிப்பா பெரிய மகாராஜா வந்துக்கு இருக்காங்க. கட்டாம மகாராஜாவுக்கு வருக கப்பல வீரர்களே. ரொம்ப ஆனந்தத்தோடு இருக்கின்றீர்கள், சிரிச்ச முகத்தோடு இருக்கின்றீர்கள். வாயில அப்படியே கடவாயில பூரிப்பு உண்டா வைக்கல. வாழ்க வளர்க முத்தப்பநாயக்கரே, வாழ்க வளர்க. வாழ்ந்துகிட்டே இருக்கான். இந்த ஜென்மத்துல நீ வளர மாட்டேன். அவ்வளவுதான். அரண்மனையில வாழ்ந்துகிட்டே மகாராஜா இருக்கான். ஆனா என்னால வளரத்தே காரணம் என்ன? காரணமா நல்லா கேட்டீங்க போங்க. நெல்லு பயிட்டு போய் ரோக்கர் மருந்தாரியா எண்ணிட்டு பத்து உதிரி மருந்தாரியான்னு சொன்னா சண்டால பாவி நான் குதிரை கொட்டாரத்தில் கொள்ளு வச்சுட்டு தூங்கிக்கிட்டு இருக்கேன். அந்த நேரம் பார்த்து வந்து என் காலில் அடிச்சுக்கிருக்கியான். காலில் குருத்து பூச்சி விழுந்துருச்சு. என்னால வளர முடியல. முத்தப்பநாயக்கரே, தங்கள் சக்கரவி எப்போதுமே அருள் கொண்டே இருப்பார். சக்கரவி எப்போதுமே அருள் கொண்டே இருப்பார். நீடூழி பல்லாண்டு கால வாழ்க கலைமகள் வங்க முத்தப்பநாயக்கரே. சரிங்க மகாராஜா. கொடை நாயக்கரே வார்கள். இந்த கபலத்துவத்தை நாம நாம் எப்படி வளர்ந்து வாழ்ந்து வந்தோம். முத்தப்பநாயக்கரே உம்மங்க 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 ஆமோதிக்கிறவங்க அப்பு அப்பு அப்புன்னு நம் குலத்திற்கு ஆசை கொண்ட மானகட்ட பள்ளையர்கள் மானத்தை இழந்த நாட்டை திறந்து நான் நினைத்து ஆங்காங்குதைக்கு சாலிக்குளம் ஆரம்பிச்சிருந்தோம்லப்பா. சாலிக்குளமா நீர்பலமா நிலபலமா நிறைந்த இடம் இங்கே தங்கிலாம் தீர்மானித்து ஆடுமடை மேத்து ஒரு பொழுது நமது நாட்டாண்டு ஜெகவீர பாண்டியர் சேர்ந்த பொம்மினர் பட்டம் கட்டி 46 தலைமுறையாக ஆண்டு வந்தார்கள். முன்னோர்கள் ஆண்டு வந்தார்கள். 46 தலைமுறையில் என்னுடைய தாய் ஜெகவீர பாண்டியன் பிறந்த என்னை 30 வயதில் பட்டம் கொடுத்து இந்த 5 ஆண்டு வந்தேன். தாங்கள் கொடுத்த பட்டம், தாங்கள் எடுத்து வளர்த்த பிள்ளை. ஆமாங்க. எதுக்கு அதை ஞாபகப்படுத்துறீங்க? காரணம் என்ன? இப்ப எதுக்கு நீங்க நாங்க வளர்த்தோம் நீங்க வளர்த்தீங்க நீங்க இப்படி எல்லாம் என்ன வளர்த்த சமயத்தில் ஆமாங்க மகாராஜா மக்கு பையன் வக்காலி அவனுக்கு எவ்வளவு துமுறு. வக்காலி அவன் எல்லாம் என்ன ஆள் காணும். யார் அவன்? வெள்ளக்காரன் பையன். சின்ன மெக்காலித்துறை நொற்காலி பையன் வக்கால ஒளி அவனுக்கு எவ்வளவு திமிரு. சின்ன மெக்காலித்துறை வக்காலி எவ்வளவு சேட்ட. வக்காலி அவன் வெள்ளக்காரன் வெள்ளக்காரன் அவன் வாயில ஓட்டுங்க சாப்பிடுறாங்க. நல்ல மகாராஜா நல்ல மருமையே நல்ல மாமனார். சின்ன மெக்காலித்துறை பெரிய மெக்காலித்துறை அப்படித்தானே? அது 2 வக்காலித்துறை வரட்டு மகாராஜா பாப்பான். அவன் எல்லாம் வக்காலி அந்த வெள்ளக்கார நாயி எங்க 2 பேத்துக்கு எங்க மூத்துறான் எம்மாத்துறான். அதைத்தாப்ப சொல்லிக்கிறேன். கத்திக்கு வேலை விடுங்க வாழை சேர்த்து 2ஆ வெட்டுங்க. தாங்கள் கொடுத்த வாழ், தாங்கள் எடுத்து வளர்த்த பிள்ளை. நம்ம கொடுத்த வாழு நம்ம ஒத்துலாது அன்றுமில்லை இன்றுமில்லை இனிமேல் நடக்க போவதும் இல்லை, எப்போதும் நடக்க போவதும் இல்லை, எப்போதும் கிடையாது மகாராஜா. இந்த உடம்புல ரத்தம் இருக்கு பாரு, உலக மக்களுக்கே நான் படுத்துருப்போம். ஆமாங்க, நாட்டு மக்களுக்காக எவ்வளவு இந்த உலக மக்களுக்காக எப்போதும் பரம்பி என்றைக்கும் பரட முத்தப்படைக்கிற யாபகம் இருக்கட்டும். எவ்வளவு ரத்தம் போனாலும் சரி இருந்த பதிலும் 1000 கப்பலில் ஒரு பரிவாரம் 64 படை வீரர்களும் கடைசியில் நமது பிள்ளைங்களுக்கு வட்டுக்காத படத்திற்காக நிர்வகிச்சு அனுப்பி வைத்து நடவா. ஆமாங்க, டெல் வாங்கி வந்து விட்டீங்களா? ஏன் போச்சுக்கணும் நடந்த பிறந்தமான் என்ன ஏன் போச்சுக்கணும்? அதான் பழக்கத்தை கேட்டேன், அதையும் சொல்ல ஐயே இப்போ யாவப்படுத்துறீங்க.
போனோம் மகாராஜா. எங்க போனா உங்க அப்பத்தா கிட்ட நீங்க எங்க போய் சொன்னீங்களோ அங்கதான் போனோம். நான் இங்கே எங்க போனோம்னு விவரமா சொல்லியா? நம்ம எங்கடா போய் சொன்னாரு? எங்க போச்சா? கரிசல் கோட்டாரம். நெல்லு வாங்க முட்டட்டின்னு சொல்ற எங்க போனோம்? நெல்லு வாங்க போய் சொன்ன போன விவரத்தை தானே கேக்குறீங்க? அதைத்தான் சொல்ல வந்தான். தெரிவிகள். அப்ப கேளுங்க. 1000 கம்பள 100 பரிமாறம் 64 படவீரர்களும் நமது பிள்ளை மகன் நம்மளுக்கு வட்டுக்காத பணத்திற்காக நெல் வாங்கி சொல்லி அனுப்பி வைத்து நெல் வாங்கி வந்துட்டீங்களா? அதைத்தாங்க சொல்றேன். நடந்து வரது என்ன? அதைத்தாங்க சொல்றேன். தெரிவிகள். அப்ப கேளுங்க. எப்படி? அதைத்தாங்க சொல்லிக்கிருக்கான். இது நல்லா இருக்கே. இல்லை ஊர் போய் சேர்ற மாதிரி இருக்கா இல்லை எப்படி? என்னங்க ஊர் போய் சேர்ற மாதிரி இருக்கா? நடந்தே விட போயிருவீங்க. நடந்தே போறீங்களா? உங்க புல்லட் இருக்குல்ல அதுல கூட போறேன். நீங்களே கால் நடையில வந்திருக்கீங்க. தெரிவிங்கள். போன மகாராஜா. எங்கே போனோம் எங்க போனா? உனக்கு தெரியும்ல? எனக்கு தெரியுமா? தெரியாமையா வந்து நிக்கிறாங்க? நீ வந்தீல? உனக்கு தெரியும்ல? வாயில புண்ணான்னு கேக்குறேன். அப்ப நீ செப்பு. சொல்லுமையா, தெரியுமா தெரியாதா? செப்புடா முண்ட. தெரியுமா? தாங்கள் 2 பேரும் சென்று பாருங்கள். சொல்லுங்க. கொடை நாயக்கரே, சொல்லுங்க. அனைத்தும் தாங்கள் 2 பேரும் சென்று பாருங்கள். நான் கிடுகட்டி நாய்க்கரை அழைத்து போன மகாராஜா. நான் தீர்க்க போன மகாராஜா. நீ அந்த நாய்க்கிற அவரு வேலை சொல்லுப்பா. அனைத்தும் மகாராஜா பூஜை மகாராஜா. அனைத்தும் பூஜை மகாராஜா. அல்ல மகாராஜா. போன மேடையில் இதில் இருக்கிறது அத்தாரு, இன்னைக்கு இதில் இருக்கிறது அக்க பார்க்குறாரு. ஆமாம், தொட மாட்டீங்க. ஒவ்வொரு மேடையிலும் ஒன்று அத்து விட்டுக்கிட்டு போன மகாராஜா. 1000 கம்பளம் 100 பரிமாறம் 64 படத்தில் வீரர்களும் போன இடத்தில் நம்ம ஐயா கணக்கு பிள்ளையும் சேர்ந்து நம்ம பாஷையில் அப்படி தில்லால் அங்கே பாட்டு பாடிக்கிட்டு போன மகாராஜா. ஏக்க அறியிருங்க ஏக்க அறியிருங்க அறியிருங்க ஏக்க ஏக்க அறியிருங்க அறியிருங்க ஏக்கம்னு சொல்லி நம்ம பாஷையில் அப்படி பாட்டு பாடிக்கிட்டு போய்க்கு இருந்த மகாராஜா. போன இடத்தில் போய்க்கு இருக்கும்போது பாருங்க மகாராஜா, எப்போது வந்தேன் காட்டநாயக்கம்பட்டி சொந்தமான 8வது இல்லத்தரசில் 800 மாடு மேய்ஞ்சிக்கிருந்துச்சு. முத்தப்ப நாயக்கரே, அண்ணவருக்கு நமக்கு ஏற்கனவே பகை இருக்கிறது. ஆமாங்க. அப்படிப்பட்ட மாடலை பற்றி சென்றால் மீண்டும் பகையை மட்டும் தெரிவிக்க வேண்டாமா? ஐயாட்ட கேட்டேங்க. இது 8வதுக்கு சொந்தமான மாடு. நம்முடைய கட்டவு மகாராஜாக்கும் ஊமத்துறை மகாராஜாக்கு 8வது ஜமீன் இட்டப்பராஜருக்கும் கடுமையான சண்டை போர் நடந்து கொண்டு இருக்கிறது. பகை உள்ளவர்கள் மாற்ற ஓட்டினா மீண்டும் பகை வருமானு சொல்லி கேட்டான். அதற்கு என்ன தெரிவித்தார்? அதுக்கு ஐயா என்ன சொன்னாங்க? அங்க பாளையங்கோட்டை கரிச கோட்டாது இருக்கும் 136 பட்ட நல்லியும் தலை சுமையை சுமந்து வர முடியாது, மாட்டுகளில் பொதி போட்டு கொண்டு வரணும்னு சொல்லி மாட்டெல்லாம் ஓட்டுங்கன்னு சொன்னாங்க. பத்தி சென்றீர்கள்? ஆமாங்க. மாட்டெல்லாம் பத்திக்கிட்டு போனான். மாட்டை பத்திக்கிட்டு போகும்போது அவனை மாட்டை எண்ணி பாடுறான்னு சொன்னேன். சரி. நான் மாட்டெல்லாம் ஓட்டினனுங்க, கம்ப கையில் வச்சுக்கிட்டு அவனை எண்ணி பார்க்க சொன்னுங்க. அவன் மாட்டை பார்க்க, நான் ஓட்ட பார்க்க. நான் ஓட்ட பார்க்க, இவன் மாட்டை பார்க்க. இல்லைங்க, இவன் மாட்டை பார்க்க, நான் ஓட்ட பார்க்க. இப்பதான் சொன்னீங்க அத்துப்புறம் உண்டு. இப்படி ஓட்டிட்டு போனாங்க. ஆமாங்க, நல்ல மாட்டு மாட்டினாங்க. மாட்டை சொல்லிக்கிறீங்க. பூரம் வந்திருக்கும் பூரா காளை மாடு, ஒத்த மாடு மட்டும் பசு மாடு. ஆமா, இவன் என்ன சொன்னேன்? 799 மாடு தான் போய்க்கு இருக்கு நினைக்கிறேன். ஒத்த மாட்டை காணாம இங்கே சென்றது. அப்ப இவங்கிட்ட கேட்டீங்க, ஊரை மாடா இருந்தாலும் ஒழுங்கா வச்சுக்கணும், போய் மாட்டை பார்த்துட்டு வாடா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு பிறகு நம்ம காலையில காடை வெட்டி அடிட்டு மாலையில முயல் வேட்டைக்கு போகும்போது ஆரக்குளம் கம்மாக்கரை, அதான உண்மை. அந்த மார்க்கமாக போயிருக்கும் போது இவங்கிட்ட சொன்னேன். இவன் அந்த கரையில் நின்றுக்கிட்டு சொல்றேன், ஆரக்குளம் கம்மா கரையில் நின்றுக்கிட்டு கொடை நினைக்கிறேன். அந்த ஒத்த மாடு அக்கறையில் போய் புளுத்துன்னுக்கு இருக்கு. பச்சைப்பல் மேய்ந்த மாட்டையும் ஆமாங்க, அதையும் சேர்த்து ஓட்டிட்டு போய் போன இடத்தில் சிறி வைகுண்டத்துக்கு பக்கத்துல மாட்டை அமைச்சு வச்சுட்டு முத கோட்டை வாசல்ல அப்படி ஏறிக்கிட்டு பார்த்தோம் மகாராஜா. கோட்டை வாசல் கோட்டை வாசல்ல. ஆமா மகாராஜா, வேங்க போல படுத்திருந்தாரு வேளாண்டி. சரி. ஒரே வேளாண்டி நெய்யப்பா அங்க அங்க என்ன தெரிவித்தார்? வேளாண்டி நெய்யப்பா அப்படின்னா நம்ம பாஷையில் எந்திரியப்பா அப்படின்னு சொன்னா. மனுஷன் எந்திரிச்சாருங்க. எந்திரிச்ச மனுஷன் சுத்தி முத்தியும் பார்த்தாரு, ரெண்டையும் புடிச்சுக்கிட்டு தேய்ச்சாரு. கண்ணு ரெண்டையும் ஒரு வார்த்தையை முழுதா சொல்ல மாட்டியா? கண்ணை தேய்ச்சாருடா. கண்ணு ரெண்டும் தேய்ச்சாருங்க. தேய்ச்ச மனுஷன் தொசுக்குன்னு படுத்துக்கிட்டாரு. காரணம் மூணி அடிச்சிருப்பாரு போல. என்ன? சாராயம், கஞ்சா, கலக்கு முட்டி. இது எல்லாமே இப்ப வந்தது. முன்னொரு காலத்துல என்னங்க? அதாங்க சாராயம் கஞ்சா. என்னங்க? கலக்கு முட்டிங்க. சாராய பாட்டில் கிடைச்சு, கஞ்சா பொட்டலும் கிடைச்சு. எந்த முட்டி அடிப்படா உனக்கு சொல்லியா தரணும். ஆமாங்க, 3 உடஞ்சு அடைஞ்சுங்க. அப்ப மனுஷன் கணத்த போதையில தான் கிடக்குறாரு அடிச்சுட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தா நுர தள்ளி போய் கிடக்குறாருங்க. பிறகு ஆமாங்க, வாயெல்லாம் நுரையா தள்ளிக்கிட்டு இருக்கு. என்ன இந்த போதையில தான். பிறகு அப்புறம் மறுபடியும் வேளாண்டி நெய்யப்பா அப்படின்னா எந்திரிச்சாருங்க. எந்திரிச்ச மனுஷன் என்ன கேட்கலாம்? கமல வீரர்களே வாருங்கள்,
தாங்கள் எங்கே வந்தீர்கள்? தங்களுக்கு என்ன வேண்டும்? சற்று அமருங்கள், மற்ற யோசிக்கலாம். கேட்கணும்ல? ஆமா. அந்த ஆள் அதெல்லாம் விட்டு எதை? அந்த சொல்ற வார்த்தையை சரி விட்டுட்டு என்ன கேட்கலாம்? அதான் தெரிவித்தேனே. எதுக்காக வந்தீங்க? என்ன காரணத்துக்கு வந்தீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? விவரம் என்ன வேணும்னு சொல்லி கேட்கணுமா இல்லையா? அதான் தெரிவிக்கப்பட்டது. அந்த ஆள் அதை விட்டு அந்த வார்த்தையை ஏமிரா ஆமையா அந்த வார்த்தையெல்லாம் விட்டு போட்டு நீங்க எல்லாம் யாரா அப்படின்றாருங்க. யாரை பார்த்து தெரிவித்தார்கள் முத்தப்படா? ஏக்கரே எங்களை பார்த்துங்க. காரணம் நாங்களாம் சொன்னாங்க, ஏய் வேளாண்டி, நாங்களாம் பாஞ்சாங்குறிச்சி கம்பளத்தாருங்க. ராஜாவுல கம்பளம் தெரிவித்தீர்கள். ராசகுல கம்பளம் அவே நாட்டில் விதி வந்து சாகரியா, நீ ஊமை குத்து வாங்கி செத்துறாத, கரும்புக்கு ஒரு மொழி வச்சு பேசுறான்னு சொன்னான். அதற்கு பிறகு என்ன தெரிவித்தார்கள்? அந்த ஆளு கேட்கற மாதிரி இல்லைங்க. பிறகு மீண்டும் நீங்க எல்லாம் யாரான்னு சொல்லி கேட்டாருங்க. என்ன தெரிவித்தீர்கள்? கம்பளம்னு தாங்க சொன்னா. என்ன தெரிவித்தார்கள்? அதுக்கு அந்த ஆளு என்ன சொல்லலாம்? என்ன தெரிவித்தான்? கம்பளம்னா சம்பளம் இல்லைங்கிறாரு. யார் கொடுக்குற சம்பளம்? மான கட்டப்படை நம்ம வேளாண்டி கேட்டாருங்க. ஞாபகமா இருக்கட்டும். ஆமாங்க, வேளாண்டி உண்மையிலேயே கேட்டாருங்க. பிறகு என்ன தெரிவித்தான்? வேளாண்டி நாங்க சம்பளத்துக்காக வரல, ஒண்ணுக்காது ஒன்னே காலுக்காது எங்க மகாராஜா நெல் வாங்கிட்டு வர சொன்னாங்க, நெல்ல குடியான்னு சொல்லி கேட்டான். நெல்லண்டு கேட்டதற்கு நெல்லண்டு கேட்டா பத்திரம் இருக்க கல்ல எடுத்து உங்க பல்ல உடைப்புங்கிறாருங்க. எங்களை பார்த்து உடைக்கிறோம்னு சொன்னாருங்க. எங்களை வேலை வெட்டுவீங்க. ஆமா. யாருடைய பல்லை யார் உடைப்பம்னு கேட்டார். ஆமாங்க. தாங்கள் ஏன் பொறுமை? அப்பந்தாங்க ஐயா சொன்னாங்க. எப்படி? நம்ம ஐயா கணக்கு பிள்ளை. என்ன தெரிவித்தார்? இது நம்மள கேட்ட கேள்வி இல்ல, பெரிய மரசா சின்ன மரசா பார்த்து கேட்ட கேள்வி. கம்பளத்தார்களே பார்த்துக்கிட்டு சும்மாவா நிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாருங்க. நம்ம கம்பள வீரருக்கெல்லாம் கோவம் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு அடி அடிச்சுங்க பிறங்கையை கொண்டு. அவருடைய நிலைமை பொட்டுன்னு போயிட்டாருங்க. வேளாண்டி அங்கனே செத்து போயிங்க. ஒரு மனிதனை கொட்டுப்பட்டு எவ்வளவு சாதாரணமாக தெரிவிக்கிறீங்க. ஆமாங்க, நெல்லெல்லாம் பொதி போட்டு அள்ளி ஓட்டிட்டு வந்தோங்க. வரும்போது கண்ணில் தூசி விழுந்துருச்சுங்க. அப்படியே ஒதுங்கிட்டு அப்புறம் இவனுக்கு தான் தெரியும். ஐயா ஐயா என்ன 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 நீ சொன்னப்ப என்ன சொன்னா நீ கேட்க என்ன சொன்ன என்ன என்ன சொன்ன ஏன் என்ன இப்ப எதுல விட்ட நீனு? எதுல விட்ட? இங்க வாயா. ரெண்டாவது கோட்டை வாசல மகாராஜா, இங்க வாங்க மகாராஜா. நான் சொல்றையா, நான் எதுக்கு வந்திருக்கிறேன்? ரெண்டாவது கோட்டை வாசலுக்கு போன மகாராஜா. சரி போனமா? நெல் அள்ளி வந்துட்டீங்களா? வரலையா? போனமா? எங்கே? அங்கே ரெண்டாவது கோட்டை வாசலுக்கு. சரி, போனதுக்கு அப்புறம் அங்க என்ன நடந்தது இந்த இலிச்சா பயலுக்கு தான் மம்பட்டி வாயனுக்கு தான் தெரியும். நீங்க எங்கே சென்றீங்க? காலையில வாத்தியாட்ட சொல்லி ஒரு 1000 குறைக்க சொல்லி கொடுங்க. ஆமா, எங்களோட விட்ட வாயில விட்டாங்க. நீ வாயிலதே விட்டியா? மகாராஜா கருப்பன் தவறு எதுக்கு வந்தார்? நான் விட்டதுல இருந்து சொல்லியா? எதுலோட விட்ட? கருப்பன் தவறு கருப்பன் தவறு எதுக்கு வந்தாருங்க? சரி, வந்த மனுஷன் ஆளுக்கு ஒவ்வொரு அடி அடிச்சாங்க. கருப்பணி தேவருக்கு மண்டை தார புலந்து வச்சு என்ன தெரிவிக்கிறீங்க? அப்புறம் தாங்க பாண்டிய தேவர்கிட்ட ஓடுறாருங்க. கருப்பணி தேவரு ஐயா பாண்டியா மைத்தினா பாஞ்சாங்குறிச்சி கம்பளத்தார்கள் உடைத்தார்கள், மண்டையை அடித்தார்கள், நெல்லை கொல்ல ஐயா அப்பா அம்மான்னு கத்திட்டு ஓடுறாருங்க. ஆமாங்க, போகும்போது பாண்டிய தேவர் எதுக்கு வராருங்க? 3 சாமானோட தொங்கு 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 தொங்குன்னு ஓடியாராருங்க. தாங்கள் என்ன ஜமாலுங்க? அருவா கத்தி ஈட்டி தாங்கள் நாங்க 3 முடிச்சுக்கிட்டு தான் போனோம். என்ன வலதாடி கம்பு கோடாலி கொட்டாப்புடி இதுக்கு அவங்க வலதாடி கம்பை கொண்டு வந்து செலவரிச்சு எடுத்து அடிக்கலாம். சரி, கொஞ்சம் உயிர் இருந்துச்சுன்னா கோடாலியை கழுத்துல போட்டு இழுத்துடலாம். அதுலயும் உயிர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மனுஷனை தூக்கி போட்டுட்டு கொட்டாப்புடியை கையில வச்சுட்டு அடி மொந்தட்டி 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 அப்படின்னு அடிக்கிறதுக்கு தாங்க கொட்டாப்புடி. அப்படியானால் பாண்டியத்தேவர் வந்த வேகத்தில் அவர் வீச்ச நாங்க வீச்ச ஒரே வீச்சமாயி போச்சு. கத்தி வீச்சு, கம்பு வீச்சு, குத்து வீச்சு, செச்சு போயிங்க. இதற்கெல்லாம் காரணம் ஐயா கணக்கா பிள்ளை. தாங்கள் யாரும் போகும்போது என்ன தெரிவித்து அனுப்பின மன்னன் பேர் வட்டிக்கு நெல்கல்கள் கொடுத்தால் வாங்கி வர இல்லையா திரும்பி வந்தான் தெரிவித்தான் தவிர இப்படி கொன்று குவித்து கொள்ளை விடுத்தீங்களா? நியாயமா உங்களுக்கு? தாங்கள் தெரிவித்தீங்க பணத்துக்காது வட்டிக்காது கேளுங்கள், கொடுத்தா பாருங்கள், கொடுத்தா விட்டால் திரும்பி வந்து விடுங்கள் என்று உங்கள் உடம்பிருந்த ஊமத்துற பாண்டியர் சொன்னாராம். என் தம்பி என்ன தெரிவித்தார்? கொடுத்தா பாருங்கள், கொடுக்காவிட்டால் எப்படியாவது நெல்லை தந்திரமா கொன்று வாருங்கள். தாங்களுமா நம்பி விட்டீர்கள்? நெல்லை தந்திரமா கொன்று வாருங்கள் சொல்ல ஐயா வந்து சொல் ஒன்று பதம் 2 திருப்பிட்டாருங்க. அப்படித்தான் இருக்கும் காவலாளியை கொன்று நெல்லை கொண்டு வர முடியாது செஞ்சுட்டாருங்க. என் தம்பி ஒரு காலம் தெரிவித்திருக்க மாட்டேன். இதற்கெல்லாம் காரணம் பிள்ளை மகனாத்தான் இருக்கப்படும். நடந்தது நடக்கவனை கவனிப்போம். அரண்மனை சென்று நான் அழைத்ததாக தம்பி ஊமத்துரை பாண்டி சீக்கிரம் அழைத்து வார்களை பற்றி யோசிக்கலாம். சென்று அழைத்து வருகிறோம். சென்று வருக. அப்படியே சென்று வருக. அப்படியே அழைச்சிட்டு ஈடு ஒன்றியா ஈடு ஒன்றியா இங்கிட்ட போங்க.
தன்னருள் சே கண்ணபுரம் தாய் வீடு சமயபுரம் தன்னருள் சே கண்ணபுரம் சமயபுரம் தன்னருள் சே கண்ணபுரம் தாய் வீடு சமயபுரம் தன்னருள் சே கண்ணபுரம் கோவிலனும் கோட்டையனும் கோலம் தரும் காளி சுகம் கோலம் தரும் மாறி சுகம் தாய் வீடு சமயபுரம் தன்னருள் சே கண்ணபுரம் காப்பதற்கு அமர்ந்த இடம் கைதொழுவார் திரளும் இடம் காப்பதற்கு அமைந்த இடம் கைதொழுவார் திகழும் இடம் காப்பதற்கு அமர்ந்த இடம் கைதொழுவார் திரளும் இடம் வேப்பிலையால் வீடு கட்டி வேப்பிலையால் வீடு கட்டி வினைகள் எல்லாம் தீர்க்கும் இடம் வினைகள் எல்லாம் தீர்க்கும் இடம் தாய் வீடு சமயபுரம் தன்னருள் சே கண்ணபுரம் அவையடக்கும் வரும் வீடு பண்பு மிகும் மழை செல்வி அமைந்ததற்கு மறுமீடு பண்பு மிக்க மலைச்செல்வி அவையடக்கும் வரும் வீடு பண்பு மிகும் மழை செல்வி சபையறிந்த உயிர்களுக்கு சபையறிந்த உயிர்களுக்கு வழிகாட்டும் மகமாயி வழிகாட்டும் மகமாயி தாய் வீடு சமயபுரம் தன்னருள் சே கண்ணபுரம் எட்டத்துக்கும் புகழ் பதம் எடுவேறான் உயிர் மருந்து எட்டு தேக்கு புகழ் வரவும் இருவேதான் குணமெருவோம் எட்டத்துக்கும் புகழ் பதம் எடுவேறான் உயிர் மருந்து பத்தினியான் நோம்பிருந்து பத்தினியான் நோம்பிருந்து பயன் வழங்கும் தவற் கொழுந்து பயன் வழங்கும் தவற் கொழுந்து தாய் வீடு சமயபுரம் கண்டரு சே கண்ணபுரம் கோவில் என்றும் கோட்டை என்றும் கோலம் தரும் காளி சுகம் தாய் வீடு சமயபுரம் கண்ணரு சே கண்ணபுரம் அப்படியா என்னுடைய தம்பி எதிர்பார்த்து நான் பற்றி யோசிக்கின்றேன் தவையர வைத்தவன் நான் சபையர வைத்தவள் சரஸ்வதியே எங்கள் தாயந்தராம் செய்த தவறினியே சபையர வைத்தவள் சமயுடனே எங்கள் சரஸ்வதி தேயே தான் கணித்தே சபையர வைத்தவள் சரஸ்வதியே கற்பனை பலத்தோடு நீ அற்புத சுவையோடு கற்பனை பலத்தோடும் அற்புத
கலிநடம் புரிகின்ற நீ மலைமகள் அருளோடு கலிநடம் புரிகின்ற மலைமகள் அருளோடு கலிநடம் புரிகின்ற மலைமகள் அருளோடு கலிநடம் புரிகின்ற மலைமகள் அருளோடு கலிநடம் புரிகின்ற மலைமகள் அருளோடு சமையற வைத்தவள் சரஸ்வதியே தத்தி வெறுதோ இல்லை சிவன் பெரிதாயே தத்தி வெறுதோ இல்லை சிவன் பெரிதாயனும் தாயும் தந்தையும் தரிநில சமமென இல்லையம்பால தரணின் சிவகுருநாதனின் இருதரையாடியும் சரிகமா பகனி என்று நீ துரசுதி நயத்தோடு கதிங்கினத்தோம் 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 என்று நீ மீறி தங்க துணியோடு தாளராக பாவலையாவில் நல்லன ஒழுங்கின்ற கவிஞரும் பொருளோடு சபையற வைத்தவள் சரஸ்வதியே சபையற வைத்தவள் சரஸ்வதியே அறிய வயதில் என்னை அறிமுகமாக்கி வைத்து நீ அறிவினையோ நடுவே அதற்கொரு இடமளித்து தெளிவாக நான் பாட கவிக்கு நீ குரல் கொடுத்து ஜப்பும் பண்ணி காவி தரிக்கிறீர்கள் செந்தமி கவி தனது புரிந்திடுக செந்தமி கவி நெழுமே உணர்த்திடுவே சமையற வைத்தவள் சரஸ்வதியே சாயந்தரம் செய்த தவநிதியே 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 கொலை 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 பக்கமலத்தை பார்த்தோன்னா என்ன கண்ணை பார்த்தோன்னா இடி முன்னால் இருக்குன்னு சொன்ன மாதிரி இங்கே பக்கமெல்லாம் பொருள் இங்கு ஓமத்துறை பாண்டியன் நடிக்கும் அண்ணன் வீரராஸ் அவர்களுக்கு தோப்பூரைச் சேர்ந்த வீரராஸ் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக மலர் மாலை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறார்கள். பொன்னகரம் என்று சொல்லக்கூடிய உளுத்திமரம் மா நன்னகரில் உளுத்திமடை எங்களுக்கெல்லாம் பூ மாலை சூடி பெருமைப்படுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் கலைக்கல் சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம். இப்படியாப்பட்ட எங்களுக்கெல்லாம் இந்த பக்கமேளம் கிடைச்சது பெரிய ஒரு அவுரமான அப்பள பெரிய பக்கமேளங்கள். அதுலேயும் அருமணி வாசிக்க வாத்தியார் அவர்கள்லாம் மகுட சொல்லா வரும் சத்தியம் அஞ்சாவத்தெல்லாம் வருஷத்துக்கு எத்தனை நாடகம் மற்றாலாம் சார் எல்லா நாடகத்துக்கு வாசிக்க மாட்டாங்க. எல்லா பேருமே நம்பர் 1 தான். அப்படியால கிடச்சிருக்காங்க. எங்களுக்கு பக்கமேளம் தான் எப்படி இருக்குண்டா ஆடியன்ஸு மக்களும் பெரியவர்கள் தாய்மார்கள் அனைவரும் கண்குளிர்ச்சியாக இருக்குது பார்க்குறதுக்கு. மட்டுமல்லாது இந்த ஒளிவரைக்கு இங்கே உள்ள செட்டு தானே என்னமோ நினச்சோம். பக்கம் மேலே மாதிரி எங்கள் ஒளிவரைக்கு அப்படி இந்த ரவுண்டிங் ஊர் அவர் தானே அப்படி சொல்லுங்க. நல்ல ஒளிவரைக்கு புளியங்குளம் தெரிஞ்சு அவங்கதான் இங்கு அமைந்திருக்கும் இடரமை தாய்மார்களுக்கும் வருங்கால வாலிபருக்கு எதிரான இளைஞர்களுக்கும் எங்கள் நாடகத்தை கண்டுகளிக்கும் இந்த கலாராசிய பெரியவருக்கும் மற்றும் சுத்தோட்டார பொதுமக்கள் அனைவருக்கும் நாடு உலக பாடுபடும் பாது காவலக ஐயா அவர்களுக்கும் இந்த கிராமத்தில் நாங்கள் நடித்து கொண்டிருந்தாலும் நாடு முழுவதும் ஒளிபரப்பு செய்யக்கூடிய யூடியூப் சேனல் அண்ணானவர்களுக்கும் இந்த ஒளிபரப்பு நிலையத்தாளுக்கும் தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் இந்த நாடகத்துடைய ஆசிரியர் கலை குடும்பம் பெரிய ஆசிரியர் குடும்பத்துக்கு யார் பாடத்துக்கு போனாலும் சாப்பாடு கொடுத்து துணிமணி கொடுத்து டீ கொடுத்து ஊருக்கு போகும்போது செலவு கொடுத்துட்டு மறுபடியும் போய் வந்து நல்லா படி இன்னமும் அன்னையிலேருந்து இந்த வரைக்கும் தருமொரு அப்படியே கொண்ட புண்ணியம் வாங்க எங்கள் கலை குடும்பத்துக்கு எங்கள் வாத்தியார் அவர்களுக்கும்
கிராமத்தாளுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம். மறிவில்ல தாயே தாயே கலைகளை கத்து உணர்ந்திட்டே மாபெரும் சபையோர்க்கு என் வணக்கம். எங்கள் மாபெரும் சபையோர்க்கு என் வணக்கம். தங்கே இருக்கின்ற தாய்மார்களே,
மாட்டேன். இப்ப என்ன சொன்ன என்ன பாடுனப்ப முத்து என்ன வார்த்தை? என்ன தின்னுடா தின்னுடாங்கிற வார்த்தை விழுது, மத்த வார்த்தை விழுது. ரியா தின்னுக்கடா சொல்லு. ஆட்டம் மட்டும் ஆடுற, ஆட்டம் கட்டி ஆடுற. நான் அதனாலும் சொன்னேன், நீ செவனேன்னு நின்னுக்கிறியாடா. என்ன சொல்றேன்டா, கவனமா அந்த கவனிக்க. செவனே அந்த செவனேன்னு நின்னுக்கிறியாடா. உன் கிண்ணத்தை காட்டிக்கிட்டு என்ன டேய், டேய் பெத்த மகாராஜா வந்தாங்க. சரி, பொறுமையின் பொக்கிஷம் பெத்த மகாராஜா. இளையவங்க அப்படி கிடையாது, வாயால பேச மாட்டாங்க. சரி, வீர வாளால பேசுவாங்க. ஆமா ஆமா, அது உண்மைதான். ஈ ஒட்டுனாலும் இருதுண்டமா வெட்டக்கூடியவங்க. சரி, யாரா? ஈய அதானே வார்த்தை. இன்னைக்கு நம்மள எத்தனைய வெட்ட போறாருன்னு தெரியாது. நம்மளேன்னு ஒன்னே நீ கணக்கு சேர்க்காத. ரொம்ப கோபக்கார. என்னைய வேணா 7 துண்டமா வெட்டலாம், ஒன்னையெல்லாம் பச்சை மிளகாய குழம்புல கீறி போட்ட மாதிரி தான் போட முடியும். ஒன்னு 7 துண்டமா வெட்டி கீழே போட்டுவாங்க. நாய் திங்கி நரி திங்கி, நாய் நரி சரி எல்லாம் திண்டு விட்டு போயிரு. மிச்சம் மீதி இருக்கிறத பண்ணி திங்கி. என்னைக்கு அப்படி கிடையாது. ஓஹோ, 2 கீரி சாம்பார்ல போட்டா மக்கள் சாப்பிட்டு போயிருவாங்க. சரி, பரவாயில்ல. இவங்க கிட்ட நைஸா இருக்கணும். சரி, ரொம்ப பதமா இருக்கணும். ரொம்ப பதமா. வாழைப்பழத்துல ஊசி ஏத்துனா சத்தம் கேட்குமா? எப்பவுமே பக்குவமான ஆளு, நான் ரொம்ப பதமா இருப்பேன். வாழைப்பழத்துல ஊசி ஏத்துனா சத்தம் கேட்குமா? கேட்காது. நைஸா போகும்ல. சரி, அப்படி இருக்கணும் வீட்ட. இல்லைன்னா வந்த உடனே பொசுக்கு பொசுக்குன்னு உருவாங்க கத்திய. அத சொல்லியா சதக்கு. நான் கேக்குறேன், உனக்கு வாயில எந்த வார்த்தையும் நல்ல வார்த்தை சுத்தமா வராதா? ஏய், நல்ல வார்த்தை தான் சொல்லிக்கிறேன். என்ன வார்த்தை சொன்ன? வந்த உடனே சதக்குன்னு போடுவாங்க. எது? அடப்புல கத்திய கொண்டு. சரி, இவகிட்ட பார்த்து நடந்துக்கணுமா போய். ஓஹோ, குதிரை டொக்கு போடுது. சரி சரி சரி, குதிரை டொக்கு போடுது. டொக்கா? ஏய், குதிரை காலடி ஓசை கேக்குது. ஓமத்தால் மகாராஜாவுக்கு கம்பள வீரர்களே, வருக 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 வருக. ரொம்ப பணியிறானே ஆளு. சக்கமாவில் பூசாரி தானே தாங்கள்? தாங்கள் எப்படி பணியலாமா? தாயார் கூட பண்ண தாய் மாமனார் தாங்கள். ராஜாவுக்கு உலகத்துக்கே மந்திரி. சரி, உலகத்துக்கே மந்திரி. வீட்டுக்கு போன உடனே பொண்டாட்டி எந்திரிண்டா எந்திரிக்கணும். உலகத்துக்கு மந்திரியா இருக்க முடியாதுல்ல. உலகத்துக்கு போய் மந்திரி இல்லைங்க, நாட்டுக்கே மந்திரியா இருந்தாலும் சரி, வீட்டுக்கு அவர் புருஷன். பொண்டாட்டி எந்திரினா எந்திரிக்கணும், உட்காரணும். அது மாதிரிதான் நான் ஜக்கம்மா கோயில் பூசாரி, இவன் கருப்புசாமி கோயில் பூசாரி. ஆமா, நீங்க இருக்க வேண்டிய கேரக்டர் என்ன? சரி, மன்னர். இது பதவியில் இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நாங்க பணிஞ்சு தானே ஆகணும். ஆமா, தாய் மாமனார் அவர்களே, மருமகனே, தாங்கள் வருகைக்கு மிக்க நன்றி. ஆமாங்க. இருந்த போதிலும் நேரா நில்லு பாப்பா, நேரா நில்லு. வயசாய் பச்சலாம் நேரா நிக்க முடியாது. அப்படியா? ஆமா ஆமாங்க. குறுக்கு புடி. சின்ன மாமனார் உங்களுக்கு என்ன வேணும்? அண்ணன் தம்பிங்க. அண்ணன் தம்பி. அண்ணா அண்ணன் தம்பின்னு சொல்லு. அதான் சொல்றேன், அண்ணன் தம்பிங்க. மாமனார் உங்களுக்கு அவர் என்ன பெரியவன்? அதே அண்ணன் தம்பி. ஏங்க, சரி, இவே எனக்கு சின்னாயி மையன். சின்னாயி மையன். சரி, நான் பெரியத்த மையன். அக்காலும் தங்கச்சியும் கட்டிக்கிட்டோம். என்னையா சரி, என் தாயோட பிறந்த தாய் மாமன் வெக்கமா இருக்கு. இப்படியா? என்னங்க, அக்கா தங்கச்சி தாங்க கட்டிருக்கான். முறமா அப்படியே வரும். ஏங்க, பக்கத்துல கட்டி கொடுத்தா சொத்து சோகமெல்லாம் போயிரும்ல. அதனால அக்கா தங்கச்சின்னா யார் தெரியும்? கம்பளத்தார்களா? இல்லங்க, 2 பேரும் கூட பிறந்தவளுக்கு அக்காலும் தங்கச்சியும். அவங்க அக்கா தங்கச்சியும். ஆமா, சரி. மூத்த வழியை நான் கட்டிருக்கேன், இளைய வழியை இவன் கட்டிருக்கேன். அப்படியா? இவன் எனக்கு பாடி. சகலப்பாடி அப்படி சொல்லுங்க. எனக்கு பாடி. இருக்கட்டும். தக்கதேவி கிருவனாலயம், முருகன் அருளாலயம், கிராமட்ட கட்டி காத்து அருள்வளிக்கும் தெய்வங்கள் புண்ணியத்தாலயம். அனைவரும் நன்றாக நல்லபடியா வாழணும். அப்படி இருக்க காலகட்டத்தில் 6,000 அப்பால் தான் அந்நியன் ஆட்டு ஆங்கிலேன் நம்ம அடைக்கால கனவு கண்டான். பொய் சொல்றீங்க, நடக்குமா? ஏய், மகாராஜா பொய் சொல்றாரு. என்ன பொய் சொல்ற? மகாராஜா இப்ப சொன்னது பொய். காரணம் ஐயா? போங்க மகாராஜா, நீங்க வேற. இந்த உலகத்திலே ஆளக்கூடிய கடவுள் யாரு? யாரு? அன்றாட நமக்கெல்லாம் படி அளக்கும் பகவான் யாரு? சரி, சிவன். அந்த சிவன் கூட இருப்பது சக்தி. ஆமாயா. இந்த சக்திக்கும் சிவனுக்கும் பிறந்தது யாரு? விநாயகரும் முருகனும்.
முருகன் ஏறி போவது ஒரே மயில் வாகனம். சரி. ஒரே மயில். ஆஹா. என்ன இந்த வெள்ளக்காரன் இந்த நொல்லக்காரனுக்கு மட்டும் 1000 மைல்? 1000 இல்ல 6000 மைல். நம்மளை காப்பாத்துற கடவுளுக்கே ஒத்த மயில். ஓஹோ. நம்மளை எதிர்த்து வர எதிரிக்கு மட்டும் என்ன 6000? ஆமாயா. அந்த வயசு மாமனார் கண்டுபிடிச்சுக்க கண்டிப்பா. எந்த மயில சொல்லி எந்த மயில சொல்லுங்க. ஆஹா. பைய. ஐயோ. அப்படி இருக்க காலகட்டத்தில் நம்ம நாட்டுல என்ன இல்ல மகாராஜா கோச்சுக்காதீங்க. அவர் எந்த மயில சொல்ற, நீ எந்த மயில சொல்ற? அவர் எந்த மயில சொன்னாரு? இருங்க, நான் சோத்த தானே திங்கிறேன். அப்ப நான் சோத்த விட்டுட்டு சுண்ணாம்பு தின்னு திரியேன். எரும மாடு போடா சும்மாடா பண்ணி. மாமனார் அவர்களே, மருமானே, தர்ம முனியை செஞ்ச நாடு நம்ம நாடு. ஆமாங்க, புண்ணியம் செஞ்ச நாடு நம்ம நாட்டுல என்ன இல்ல? ஆமாங்க, என்ன இல்ல? அனைத்து செல்வம் மற்ற நாடு அல்லவா? ஆமாங்க. 16 செல்வம் என்று பெருவாழ்வாளன் கூறியிருப்பார்கள். நம்ம நாட்டுல என்னங்க இல்ல? அனைத்து செல்வம் மற்றது பெற்றிருக்கும். கல் இல்லையா, முள்ளு இல்லையா, செடி இல்லையா, கொடி இல்லையா, பண்ணை இல்லையா, பசுமாடு இல்லையா, எல்லாமே இருக்கு. கடலை பிரசம் இருக்க நமக்காக விலைமதியாத முத்துக்கள் இருக்கிறது. ஆமாங்க. மலப்பிரசம் நம்மளே நமக்காக நமக்கு இருக்கின்றது. விலைமதியாத வைர கற்கள் இருக்கின்றது. இருக்கு. நாம உயிர் வாரம் சாப்பிட உண்மைக்கு விவசாயம் இருக்கின்றது. அனைத்து வளம் பெற்ற நாடு அல்லவா? அப்படி நாடாப்பட்டி இழிவா பேசுறான் கையவன். கன்னி தமிழ் பிறந்தனும் கன்னி தமிழ்நாடு. தமிழ்நாடு கலைகளை சார்ந்த காவிய தமிழ்நாடு. காவிய தமிழ்நாடு. அறத்தைந்து அறத்தோடு அறத்தோடு கட்டி காக்க வீர உழவர் ஊட்டவன உழவர் தமிழ்நாடு. உழவர் தமிழ்நாடு. பொதுமலை தென்றல் தாளாட்ட தாளாட்ட கொடிமுல்லை அதை கண்டு தலையாட்ட தலையாட்ட புள்ளி மான்கள் தாவி குத்தர் சோழனை இந்த பைந்தமிழ்நாடு. பைந்தமிழ்நாடு. இமயமலை இமயன் கொடிச்சி இசைப்பட வந்த பாண்டிய நாடு. பாண்டிய நாடு. கற்பகிச்ச கண்ணைக்கு செலவடிக்க கல்கொண்ட சேரன் செங்குட்ட செலுத்தி வளர்ந்த நம்ம நாடு. நம்ம நாடு. முரங்குண்டு புலிவற்றிய வீர மூதாட்டி வளர்ந்த தென்னாடு. தென்னாடு. அதுவே நமது பொன்னாடு. நமது பொன்னாடு. அப்படி காலகட்டத்தில் இதுவே நம் நாடு. நம் நாடு. ஏகாதிபத்தியில் விரைவில் சின்னங்களே அடக்குமுறைக்கு அலங்குற தங்கங்களே சிந்தி செரு பாஞ்சாலி பாடுவன் பாட்டாளி மக்கள் பசிய பாடா பார். ஆமாங்க. மானமுள்ள மதிகட்டவனே மானமொழிகள் பூமை வெள்ளாமை வலை என்றது. ஆமாங்க. மன்னவன் கணிக்கு எதிர்காக கேட்கின்றான். எவனுக்கு அதிகாரம் இருக்கின்றது? அப்படி இருக்க காலகட்டத்தில் வரி என்று கேட்கட்டும் மகாராஜா. அவன் அங்கத்தை வரி வரியா பொழந்துருவான். கப்பம் பண்ணி கேட்டா வாயில அப்பத்தை வச்சிருவான். வரி வேணா கேக்குறியா? மாமனவர்களே, தக்காளி வாங்கிட்டு போறேன் விடுங்க. தக்காளி வரி தானே கேக்குறியா? தக்காளி அவனுக்கு 2 வரி கொடுத்துருவான். என்னென்ன வரி கொடுக்க வேண்டும்? அவன் கொடுத்த வரி தாங்க. என்ன வரி? அருமையான வரி. சரி. ஒன்னு சனவரி, ஒன்னு பிப்ரவரி. மீண்டும் கேட்டால் இந்த 2 வரி வேணான்னு சொல்லிட்டானா? சரி. அவ காத்தாளுக்கு நைட்டு 1 மணிக்கு டெலிவரி. மாசமா இருக்கோ அது அவனுக்கு தெரியும். அப்படி இருக்க காலகட்டத்தில் 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படைத்தலைவர்களும் நாம் திவார மந்திராமன் காதலாளுக்காக ஆமா பூனம் பாளையங்கோட்டை கரசாக்குட்டன் நெல்வாங்க சென்னை சென்ற விவரம். ஆமா பூனம் பூனம். என்ன இழுக்குற, என்ன இழுக்காம சொல்லியா? ஆமா பூனம் பூனம் பூனமா பூனம் பூனமா நீட்டாதிய வெட்டிருங்க. என்ன விதைக்க விட்டுருக்கியா? போனமா? ஆமா, நான் நொச்ச பயிறு என்னை விதைக்கி விட்டுருக்கேன். நான் முளைக்க போறேன். ஆமா ராஜா. சரி போனோம். ஏடா போனோம்ல? போகல போகல. ஏன் பேசி பாப்பா? போனோம்னுங்கிறிய எங்க போனா? கொப்பத்தா கட்டியா போனா? அப்பா இருந்து கொப்பத்தான் எங்க போனா, எதுக்கு போனா விவரமா சொல்லியா? போனோம்ல போனோம் ராஜா. போன அடுத்து போனோம்ல போனோம் ராஜா. எங்க சென்றீர்கள்? நீங்க சொன்னது மாதிரியே போனோம். சரி. 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படைத்தல வீரர்களும் போனோம். ஏடா போனோம்ல? போகல போகலடா. போனோம் தானே அங்கனே இருக்க வண்டி. நம்ம போனோம்டா. போனோம். சரி போனோம் ராஜா. காவலாளி 3 பேர் அங்க இருந்தாங்க. சரி. பாண்டிய தேவன், கற்பனை தேவன், வேளாண்டி. போனோமா? ஆமா. சரி அடுத்து நீ வந்தீல? நான் வரல. உன் கூட வரல. வரலையா? அப்ப நீ உள்ள போ. உன் கூட வர்றதுக்கு பெட்டிக்காரி கூட போயிருவையா? நீ போட. அப்ப பெரிய நீ வரலைன்னா போ. அப்புறம் அங்க நிக்கிற? போனோம்ல, அப்புறம் தெரியுதுல. வந்தீல? வரல, உன்னோட வரல. இப்பத்தே அக்கா தங்கச்சியை முடிச்சு முடி இப்படி சட்டை விட்டு கிடக்குங்க. சகலப்பாடி நல்ல வயலோட சாவாச வச்சா நல்லா தெரியும். சரி. இது நார பயலோட சாவாச. சின்ன மாமனார்கள் எப்படியா பட்டாலும் அவரை சொல்லலாமா? என்னைய பத்தி தெரியாம தெரியல. ஒரே பொழந்து உடைய மகாராஜா கூட ஒழுக்கமா சொல்லு. கனமான ஆயுத வர வச்சிருக்காரு. போன மகாராஜா. சரி போனா. ஏன்னா எத்தனை 5000 தடவை நாசமா போக 5000 தடவை சொல்லிட்டு போனோம்னா எங்க போனா? நெல்லு வாங்க. அத சொல்லியா? போன மகாராஜா. போய் நெல்லு கேட்ட மகாராஜா. சரி. காவலாளி 3 சந்திச்சான். 3 பேர்த்திட்டு நெல்லு கேட்டான். நெல்லு கேட்கும் போது குடுக்க மறுத்துட்டாங்க. சரி.
ஏய் வெட்டிக்காது வாசிக்காது நெல்லு குடுங்கடான்னு சொல்லி கேட்டேன். நாம அரமனையிலிருந்து சொன்னீங்களா? ஒண்ணுக்கு 1.25 வெட்டிக்கு மன்னர்கள் வாங்கிட்டு வர சொன்னாங்க. சரி. கட்ட மகாராஜா ஊமத்தர் மகாராஜா வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஆஹா. ஒண்ணுக்கு 1.25 வெட்டிக்கு ஆ. அப்படின்னு சொல்லி கேட்ட மகாராஜா. சரி. கேட்டதுக்கு அவ என்ன சொல்லிட்டாங்க, நெல்லு இல்லைன்ட்டாங்க. அப்படியா? நான் என்ன நினைச்சேன், இல்லைன்னு சொல்லுமே. சரி. வட்டியை குறைச்சு கொடுக்குறோம்னு சொல்லிட்டா இல்லைன்னு சொல்றாங்க போல. ஆஹா. சரி இன்னும் கொஞ்சம் வட்டியை கூட்டி சொல்லுவான் ஆ. அப்படின்னு சொல்லி நான் சொன்னேங்க. சரி. 2க்கு 2.25 வாங்கிக்கடா அப்படின்னு. ஆஹா. 2க்கு 2.25 2.25 தாரம்டா குடுறா அப்படின்னு. ம். அவன் என்ன சொல்றேன் கேனப்ப, சரி. எனக்கு இருக்கிறது 2 காலு. ஆஹா. இந்த 2 காலையும் கொடுத்துட்டு நான் ஒண்டி அடிச்சு தெரிய வேண்டியா. சரி. ராஜா ஆஹா. கேட்டான். சரி. 3 வேலும் கொடுக்க மறுத்துட்டாங்க. ஆஹா. கொண்டன் டன் 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 ஏய், டன் 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 டன். ஏய் கொண்டுட்டு வந்துட்டா. எதை கொண்டீங்க? எதையா கொண்டுகிட்டு வந்தீங்க? ராஜா நெல்லு கேட்டேன். சரி. கொடுக்க மறுத்துட்டாங்க. ஆஹா. கொண்டன் டன் 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 டன். ஏய் கொண்டுகிட்டு வந்துட்டா. குத்துங்கனுங்கற அப்படியே. குத்துங்க. பெரிய மாமனார் சரியில்லையே. ஆமா இன்னைக்கு தான் தெரியுமா? ஆஹா. எனக்கு எப்பவே தெரியும் எனக்கு. போய் கேட்டேன் மகாராஜா. கொடுக்க மறுத்துட்டாங்க. சரி. கொண்டுட்டு வந்துட்டோம். அதை தாயா கேட்கிறேன், எதை கொண்டீங்க, எதை கொண்டுகிட்டு வந்தீங்க? நெல்லி கேட்டா. நெல்லி கேட்டேன் மகாராஜா. சரி. கொடுக்க மறுத்துட்டாங்க. 72 பாளையம்பட்டி ஜமீன்தாருங்க 71 பேர் இருக்கும்போது ஒரு ஜமீன்தார் நாம இருக்கும். பாஞ்சாலங்குறிச்சி பாளையங்கோட்டை கரசகிட்ட போய் கேட்டிருக்கீங்க. ஆமாங்க. நமக்குண்டு பாத்தியப்பட்டால அருகுலம் சுப்ராபுரம் ஜமீன்தார்கள் அங்கே கேட்டிருக்கலாம் அல்லவா? ஐயா ஏனென்றால் ஒரு கிராமத்தில் ஒரு குடும்பம் பசி பட்னி வச்சுட்டா ஒரு 7-8 வீட்டில் கேட்டு அப்புறம் பசியா ஐயாட்ட இருக்கு. சொன்னீங்க. 71 ஜமீன்தார்ல 2 பேர் நமக்கு பாத்தியப்பட்டிருக்கார்கள். ஐயாட்ட சொன்னீங்க. சரி. ஐயா வாங்க, கன்னிவாடி செம்மீன் இருக்காரு. சரி. அவர்கிட்ட போய் நெல்லு கேட்போம் அப்படின்னு கேட்டேங்க. அப்புறம் கன்னிவாடி ஜமீன்தாருக்கெல்லாம் போக முடியாது, ஏன்னாலும் அவங்க நமக்கு விரோதியாத்தே இருக்கின்றார்கள். ஆமாங்க. அருகுலம் சுப்பலாபுரம். ஆமாங்க. 7000 பண்ண செமீன். சரி. அவர்கிட்ட போய் கேட்போங்க. போற வழியில கேட்டு போவோம்னா. சரி. ஐயா அங்கேயும் போமானம்ட்டாருங்க. அப்புறம் சென்னை ஆண்ட சென்னப்ப நாயக்கர் மன்னர் அங்க கூட போய் கேட்போங்க. சரி. அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கும் மாட்டின்ட்டாருங்க. சரி. போனா கரிச கொட்டாருன்னு தான் போகணும். அங்கதான் 136 வட்ட நெல் இருக்கு அப்படின்னு சொல்லி அங்கதாங்க கூட்டியிருக்கார்கள். ஆமாங்க. சரி. போன வழக்கமா போனாங்க, நியாயமா போனாங்க. போய் கேட்டா 3 வேலும் கொடுக்க மறுத்துட்டாங்க. நெல்லுன்னு கேட்டா பல்ல உடைக்கிறோம்ன்றான். சரி. கம்பளம் சொன்னா சம்பளம் கொடுக்கின்றான். ஏட்டுக்கு முட்டிக்கா பேசுறாங்க. சரி. எங்களுக்கு மோனே பேசினாங்க. 3 வேலி அடிச்சான். 3 வேலி செச்சு போய். ஆமாயா சிங்கக்குட்டை, எப்படியாப்பட்டால் தாங்கள் முள்ளப்பட்டிய முத்தப்பா நாய்க்கின்றால் 300 பேருக்கு நாகலாபுரம் நாம்பை இருந்தால் 400 பேருக்கு படுத்தல. அப்படியாப்பட்ட வீரர்கள் 3 ஊரை அடித்துக் கொண்டு 130 பட்ட நெல்கள் அள்ளி வந்து விட்டீர்கள். அள்ளி வந்த நெல் மணிக்கெல்லாம் எங்க இருக்கின்றது? ஐயா கணக்கப்பள்ள வீட்டுல ஓட்டப்பிடாரத்துல வச்சிருக்காங்க. மாமன் அவர்களே, இது அண்ணாவுக்கு தெரியுமா? சொன்னாங்க. என்ன தெரியுதா? அவர் கொஞ்சம் வருத்தப்பட்டு இருக்காங்க. அப்படியா? நமது மேல் மாடி கண்ணாடி பங்களாவில் அமர்ந்திருக்காங்க. சரி. உங்களுடைய வரவை எதிர்பார்த்துக்கு இருக்காங்க. அப்படினால் தாங்க சென்று அண்ணா அழைத்து வாருங்கள். அப்படியே சென்று அழைத்து வாருங்கள். போய் அனுப்பி வைக்கிற மாதிரி. ஆமாயா. அப்படியே ஏதோ ஈடு உண்டுடா. ஏய் ஈடு செப்பிங்கயா. வடக்கே கொத்து பல்லாரி தேசத்தை விட்டு தென்னாடு வரும் பொழுது எங்களுக்கென்று ஒரு தெய்வம் வேணும் என்று பாஞ்சாலங்குறிச்சியிலிருந்து திருச்செந்தூர் ஆலயத்து முருகப்பெருமானை குலதெய்வமா நயமானம் பண்ணி இன்னும் 6 கால பூசை நடந்து கொண்டிருக்கிறது. திருச்செந்தூர் ஆலயத்தில் 6 கால பூசை நடந்தால் பாஞ்சாலங்குறிச்சி சக்கம்மா கோயிலில் 6 கால பூசை நடக்கும். இன்னமும் நடந்து கொண்டிருக்கார். ஆகனால் அந்த முருகப்பெருமானை வணங்கி அண்ணாவை எதிர்பார்க்கின்றேன். கடலில் கருவாயி புனலில் உருவான கண்டனோர் எந்தவோ, கனலில் கருவாகி புனலில் உருவான கந்தன் ஊர் எழுதவோ, கடலில் கருவாயி புனலில் உருவான கந்தனூர் எந்தவோ, கனவு மறவாத தினமோ நினைக்கின்ற மனிதர்களை சிந்தையோ, கனவு மறவாத தினமோ நினைக்கின்ற மனிதர்களை சிந்தையோ. குண்டங்களில் கோவில் கொண்ட வடிவேலல் கந்த சுகம் என்னவோ, குன்றங்களில் கோவில் கொண்ட வடிவேலல் கண்ட சுகம் என்னவோ,
கருகி துயரோடு கருகி துயரோடு கவலை வரந்தோடு பெருகும் அருளல்லவா உருகியவன் பெயரை உருகியவன் பெயரை உரைக்கும் பலர் பெயரும் அடையும் பலன் அல்லவா கருகி துயர்வோடு கவலை பறந்தோடு பெருகும் அருளல்லவோ ஞான பெருகும் அருளல்லவோ கனலில் கருவாகி உடலில் உருவான கல்தன் போர் எழுந்தவோ கனவு மரபாத தினமோ நினைக்கின்ற மனிதர்கால சிந்தையோ அலகல் குமரன் தல்லாவிலில் குடிதன்னில் கிழவல் பெயர் கொண்டதே அழகல் குமரன் நல்லாவினன் குடிதனில் கிழவன் பெயர் கொண்டதே அலகல் குருகன் தல்லாவிலில் குடிதன்னில் கிழவல் பெயர் கொண்டதே பலகும் தமிழ் பாட்டில் அவ்வை மூதாட்டி பழனியரை சொன்னதா பழகும் தமிழ் பாட்டி அவ்வை மூதாட்டி பழம் நீ எனச் சொன்னதால் யான பலம் நீ என சொன்னாரா கனலில் கருவாகி உடலில் உருவான கந்தன் ஊர் எந்தவோ கனவு மரபாத தினமோ நினைக்கின்ற மனிதர்கால சிந்தையோ மனிதர்கால சிந்தையோ மனிதர்கால சிந்தையோ ஆமா சாமியலா அப்ப அண்ணாவை எதிர்பார்க்கின்றேன்